ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில எக்ஸசைஸ் 6.1ல இருக்கிற கான்செப்ட்ஸ் பின்ன கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்களா? எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸோ இந்த ட்ரிக்னோமெட்ரி வந்து ரொம்ப கஷ்டமா இல்லை, ஓரளவுக்கு ஈஸி தான், நம்ம சால்வ் பண்ணிடலாங்கிற கான்ஃபிடென்ட் வந்துருச்சா? ஸோ ஒண்ணுமே இல்லடாகனா இது ரொம்ப ஈஸி. அந்த மூணு ஐடென்டிட்டியஸை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ற கொஸ்டின் இப்பவே நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க ஹையர் எஜுகேஷனுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். 11th 12th ஈவன் உங்க காலேஜ்ல கூட இந்த ட்ரிக்னாமெட்ரி கண்டிப்பா ஒரு முக்கியமான பிளேஸ் இருக்குது, சரியா? ஸோ அதனால இப்பவே இந்த பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டீங்கன்னா 11th 12th நீங்க ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டீங்க, சரியா? ஸோ அதனால எப்படியும் இந்த ட்ரிக்னாமெட்ரி கான்செப்ட்ஸை இப்பவே படிச்சு வச்சுக்கோங்க, ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சரியா? ஸோ இப்போ இருக்கிற அந்த கான்செப்ட்ஸை தரோவா படிச்சிருங்க, அதுவே போதும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 6.1ல இருக்கிற பேலன்ஸ் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸும் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணலாம். நான் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் தான் பிக் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ அந்த நம்ம இங்க சால்வ் பண்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் என் கூடயே நீங்க சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ்ல விட்டு போன சில எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்க சைட்ல இருந்து நீங்களா சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ஓகே, இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ்ல இருந்து என்ன கொஸ்டின் வந்தாலுமே நீங்க அதை கரெக்டா சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த வித் தட் ஆஸ் தி சேலஞ்ச் அந்த கோலா எடுத்துட்டு நம்ம இன்னைக்கு செஷனுக்குள்ள போயிடலாமா? வாங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 6.10. ஸோ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எஸ். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னது? sin a டிவைடட் பை 1 + cos a + sin a டிவைடட் பை 1 - cos a is equal to 2 cosecant a-ன்னு நான் ப்ரூவ் பண்ணும், சரிங்களா? ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கிறேன். ஸோ LHS இங்கே என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைட் sin a டிவைடட் பை 1 + cos a plus sin a divided by 1 - cos a. இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேமா இருக்கா? அதை காமன் டினாமினேட்டரா மாத்தணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? 1 + cos a into 1 - cos a, இங்க sin a into 1 - cos a plus sin a into 1 - 1 + cos a இல்லையா? காஸ் மல்டிப்ளை பண்ணா இதுதானே வரும். ஃபைன். ஸோ நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இதை சிம்பிளிஃபை பண்றோம். டினாமினேட்டர்ல இருக்கிறது பாருங்க, a + b into a - b ஃபார்மேட்ல இருக்கா? இதோட இது a² - b ஸ்கொயரா? ஸோ அதை நம்ம இங்க அப்ளை பண்ணிக்கலாமா? இங்க என்ன ஆயிடும், இப்போ sin a நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணுங்க. sin a minus sin a cos a plus sin a plus sin a cos a. ஓகேவா? ஸோ டிவைடட் பை இங்க என்ன வந்துரும்னா 1 - cos square a வருமா? 1 - cos square a என்னது? sin square a யா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா படிச்சோம் இல்லையா? sin square a plus cos square a is equal to 1. ஸோ அப்போ 1 - cos square a is equal to sin square a. ஸோ இப்போ இங்க என்ன வரும்? 2 sin a divided by sin a plus sin a is 2 sin a divided by இங்க sin square a ன்னு வருமா? So இங்க sin a யும் இந்த sin a யும் cancel ஆயிடுச்சுனா you get 2 divided by sin a. So 2 into 1 by sin a ன்னு வந்துருமா? So sin a 1 by sin a ங்கிறது என்னது? cosecant a யா? which is equal to 2 into cosecant a ன்னு வரும். So this is the proof. நம்ம prove பண்ண வேண்டியது 2 cosecant a தானே. பாருங்க எவ்வளவு சிம்பிளா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். ஒண்ணுமே இல்ல, LHS எடுத்துக்கிட்டோம், டினாமினேட்டர் காமன் பண்றதுக்காக கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம், அதை சிம்பிளிஃபை பண்ணோம், ஃபார்முலா யூஸ் பண்றோம். கண்டிப்பா இந்த மூணு ஐடென்டிட்டில ஏதோ ஒரு ஐடென்டிட்டி ஏதோ ஒரு ஸ்டெப்ல நீங்க யூஸ் பண்ணா மட்டும் தான் ஆன்சர் வரும். ஸோ நீங்க எங்க ஸ்கொயர் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் பாக்குறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல 1 - cos square a sin square a-ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றதுனால தான் நமக்கு ஆன்சர் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க அதிகமான கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண கான்செப்ட் வந்து ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் போயிடலாமா? எக்ஸாம்பிள் 6.11. இஃப் cosecant theta plus cot theta is equal to p, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? cos theta வந்து இந்த வேல்யூ தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும், சரிங்களா? ஸோ இங்க p யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்னது?
cosecant theta plus cot theta. ஓகேவா? ஸோ இங்கே கொசிகண்ட்டுக்கும் காட்டுக்கும் இங்கே ரிலேஷன் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஈஸி மெத்தட் இருக்கு. நீங்கள் என்ன யோசிப்பீங்க? பிக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அதை -1 பண்ணி இங்கே போட்டு பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சு +1 பண்ணி இங்கே போட்டு அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் எனக்கு கொசிகண்ட் காஸ் தீட்டா வருதா அப்படின்னு பார்ப்பீங்க. ஈவன் அதுவுமே ஒரு மெத்தட் தான். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா நீங்கள் அந்த மெத்தட்லையும் சால்வ் பண்ணி பாருங்க. கொசிகண்ட் தீட்டா பிளஸ் காட் தீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அதுல இருந்து -1 பண்ணியும் சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி டினாமினேட்டர்லயும் பி ஸ்கொயர் பண்ணிட்டு +1 பண்ணிட்டு அதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு காஸ் தீட்டா ஆன்சர் வரும். நான் இங்க உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்லி தர போறேன். ஸோ அதாவது இங்க கொசிகண்ட்டுக்கும் சீக்கண்ட்டுக்கும் ரிலேஷன் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கறனால ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னது? கொசிகண்ட் 1 பிளஸ் கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு cot square theta நமக்கு தெரியுமா? ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? cot square theta minus cosecant square theta is equal to 1 எழுதிக்கலாமா? ஸோ இங்கிருந்து a square minus b square ஃபார்முலால இதை நம்ம எப்படி எழுதலாம்? a minus b a plus b எழுதலாமா? அப்போ cot theta plus cosecant theta into cot theta minus cosecant theta எழுதிக்கலாமா? this is equal to 1 எழுதிக்கலாமா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா cot theta minus cosecant theta கண்டுபிடிக்கிறதுக்கு cot theta minus cosecant theta which is equal to 1 divided by cot theta plus cosecant theta. சரிங்களா? ஸோ இங்க என்ன வந்துடும்? cot theta minus cosecant theta is equal to 1 divided by p ன்னு வந்துடும். சரிங்களா? சரி, ஃபைன். இது வந்து 1. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்க? cot theta plus cosecant theta is equal to p ன்னு கொடுத்திருந்தாங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன்னா இதை 1னும் இதை 2ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? கொடுத்தது 1, இது 2. ஸோ அப்போ 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்றேன். ஆடிங் 1 and 2. 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2 cot theta is equal to cosecant cosecant கேன்சல் ஆயிடுமா? இப்போ இங்க என்ன வரும்? p plus 1 by p ன்னு வருமா? எஸ். ஸோ இதுக்கப்புறம் இதோட வேல்யூ என்னது? 2 cot theta is equal to என்ன வந்துடும்? p ஸ்கொயர் plus 1 divided by p ன்னு வந்துருமா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? சப்ட்ராக்ட் பண்ண போறேன். சப்ட்ராக்ட் 2 from 1. 1ல இருந்து 2 நான் என்ன பண்ணிக்கிறேன்? சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும்? 2 cosecant theta is equal to p minus 1 by p, which gives 2 cosecant theta is equal to p square minus 1 divided by p ன்னு வருமா? இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன்? இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்றேன். சரியா? ஸோ இது வந்து 3, இது 4. ஸோ dividing 3 by 4 நமக்கு என்ன வரும்? இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க என்ன வரும்? p square plus 1 divided by p by p square minus 1 divided by p. So which is equal to இங்க என்ன ஆயிடும்? 2 cot theta divided by 2 cosecant theta வா ரெண்டு பக்கமும் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். இதையும் டிவைட் பண்றேன், இதையும் டிவைட் பண்றேன். So cosecant theta ன்னு வருமா? எஸ், ஃபைன். p யும் p யும் டினாமினேட்டர்ல இருக்கு, கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க என்ன ஆகும்? p square plus 1 divided by p square minus 1 is equal to 2 இங்க என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. cot எப்படி எழுதலாம்? cos theta by sin theta ன்னு எழுதிக்கலாமா? எஸ். so divided by cosecant theta எப்படி எழுதலாம்? 1 by sin theta ன்னு எழுதிக்கலாமா? sin இங்கேயும் டினாமினேட்டர் இருக்கு, இங்கேயும் டினாமினேட்டர் இருக்கிறது கேன்சல் ஆயிடுச்சு. இங்க என்ன வந்துருச்சு? cos theta is equal to p square plus 1 divided by p square minus 1. பெருசா கால்குலேஷன் இல்லாம நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? இந்த மெத்தட்ல இந்த क्वेश्चனை சால்வ் பண்ண கத்துக்கோங்க. ஓகே, சோ எப்போ கொசிகண்ட்டுக்கும் காட்டுக்கும் ரிலேஷன் இருக்கிற மாதிரி கொடுத்தாலோ இல்ல டானுக்கும் சீக்கண்ட்டுக்கும் பின்ன காஸுக்கும் சைனுக்கும் இன்னும் ரெண்டு இதுக்கெல்லாம் ரிலேஷன் இருக்கிற மாதிரி கொடுத்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஐடென்டிட்டி வச்சு தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். சரிங்களா? சோ அடுத்த எக்ஸாம்பிள் போயிடலாமா? சோ எக்ஸாம்பிள் 6.12 இங்க நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, where is my pointer? yes இங்க LHS எடுத்துக்கோங்க.
எல்லாமே tan ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் b. ஸோ இங்க பாருங்க, இங்க ரெண்டுமே tan இருக்கு. பட் நமக்கு என்ன வேணும்? சைனு காஸ், சைன் வித் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ் நமக்கு வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா tan வந்து சைன் காஸ்ல எழுதிக்கிறேன். அப்போ இங்க என்ன வரும்? சைன்ஸ் tan ஏங்கிறது என்னது? sin by tan a is sin a by cos a. ஸோ அப்போ இங்க tan ஸ்கொயர் ஏன்னு இருக்கு. அப்போ என்ன வரும்? sin ஸ்கொயர் a by cos ஸ்கொயர் ஏன்னு வருமா? ஸோ மைனஸ் இங்க என்ன வரும்? sin ஸ்கொயர் b by cos ஸ்கொயர் bன்னு வருமா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே காமன் டினாமினேட்டர் பண்றதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இங்க என்ன வந்துரும்? sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b மைனஸ் sin ஸ்கொயர் b cos ஸ்கொயர் a divided by என்ன வந்திருக்கும்? cos ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். டினாமினேட்டர் எனக்கு என்ன வேணுமோ அது வந்துருச்சு. நியூமரேட்டர் எல்லாமே எனக்கு என்னல இருக்கு? சைன்ல தான் இருக்கு. காஸ் எனக்கு வேணும். அப்போ இந்த காஸை நான் வந்து சைனா மாத்தணும். எனக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் இல்லையா? cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு. ஸோ அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே sin ஸ்கொயர் ஏ இருக்கு, அது பிரச்சனை இல்லை. இந்த cos ஸ்கொயர் பியை தான் நான் சைனா மாற்றணும். அப்போ 1 மைனஸ் sin ஸ்கொயர் பின்னு எழுதிக்கலாமா? மைனஸ் இங்கே என்னவா இருக்கு? sin ஸ்கொயர் பி பிரச்சனை இல்லை, அப்படியே வச்சுக்கலாம். இந்த cos ஸ்கொயர் ஏயை நான் என்னவா மாற்றிக்கணும்? 1 மைனஸ் sin ஸ்கொயர் ஏயா மாற்றிக்கணும். ஸோ இது ஹோல் டிவைடட் பை இங்கே என்ன வந்துடும்? cos ஸ்கொயர் ஏ cos ஸ்கொயர் பி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம்? இதை உள்ள மல்டிப்ளை பண்றோம். sin ஸ்கொயர் ஏ மைனஸ் sin ஸ்கொயர் ஏ sin ஸ்கொயர் பின்னு வருமா? ஸோ அதுக்கப்புறம் மைனஸ் sin ஸ்கொயர் பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் sin ஸ்கொயர் ஏ sin ஸ்கொயர் பின்னு வரப்போகுது இல்லையா? ஸோ டிவைடட் பை இங்க என்ன ஆயிடும்? cos ஸ்கொயர் ஏ cos ஸ்கொயர் பி. ஸோ இங்கே பிளஸ் sin ஸ்கொயர் ஏ sin ஸ்கொயர் பியும் மைனஸ் sin ஸ்கொயர் ஏ sin ஸ்கொயர் பியும் கேன்சல் ஆயிடும். சரிங்களா? ஸோ கேன்சல் ஆயிட்டு இங்க என்ன வந்துடும்? வெறுமனே sin ஸ்கொயர் ஏ மைனஸ் sin ஸ்கொயர் பி டிவைடட் பை cos ஸ்கொயர் ஏ cos ஸ்கொயர் பின்னு வரப்போகுது. ஓகே, ஸோ இதுதான் நான் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்க வேண்டிய ப்ரூஃபும் கூட. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடணும். சரிங்களா? நீங்கள் மறக்காமல் ஹென்ஸ் ப்ரூவ்டு எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே எழுதிட்டே வரணும். ஏன்னா நீங்கள் ஹென்ஸ் ப்ரூவ்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு போர்டில் 1 மார்க் கொடுப்பாங்க. சரியா? ஸோ மறந்துடாதீங்க. ஃபைன். ஸோ ஐ ஹோப் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ பார்த்தீங்களா, ஐயோ இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் பயப்படலாம் வேணாம். சரியா? ஸோ ஈஸி தான். இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால இங்கே பாருங்க கியூப் இருக்கு. cos cube a LHS எடுத்து எழுதிக்கோங்க. sin cube a divided by cos a minus sin a minus இங்க என்னவா இருக்கு? cos cube a plus sin cube a divided by cos a plus sin a. இதுதான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம ரெண்டு ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ண போகிறோம். a cube மைனஸ் b cube ஃபார்முலா ஞாபகம் இல்லாதவங்க இது சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இதை படித்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ a cube மைனஸ் b cube ஃபார்முலா என்னது? a மைனஸ் b a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். ஸோ இது ஃபார்முலா என்னது? a cube மைனஸ் a cube பிளஸ் b cube ஃபார்முலா a பிளஸ் b இன்டூ a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? cos a இருக்கு. b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? sin a இருக்கு. ஸோ அப்போ cos cube a மைனஸ் sin cube a யோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன எழுதிக்கலாம்? cos a மைனஸ் sin a இன்டூ cos ஸ்கொயர் a பிளஸ் cos a sin a plus sin square a divided by cos a minus sin a. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு டேர்ம் இருக்குல்ல மைனஸ் ஆஃப்னு சொல்லிட்டு, அதை கொஞ்சம் இந்த பக்கம் கீழே எழுதுறேன். மைனஸ் ஆஃப் அதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. cos a plus cos a plus sin a into cos square a minus cos a sin a plus
sin square A divided by cos A minus sin A, sorry plus sin A வரும் இல்லையா? ஸோ இங்கே பாருங்க இந்த ரெண்டு டேர்ம் காமனாக இருக்கா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே cos square A plus sin square A இருக்கா? ஸோ அது ஒன்று தானே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு பக்கத்தில் எழுதிக்கலாமா? cos square A plus sin square A plus cos A sin A minus of cos square A plus sin square A minus cos A sin A. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்போ இதோட வேல்யூ 1 தானே. 1 plus cos A sin A. This is cos square A plus sin square A வேல்யூ 1 தானே. ஸோ அதை இங்கே நான் எழுதியிருக்கேன். ஸோ அதே மாதிரி minus 1 minus cos A sin A. ஸோ இதை sin A cos A நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இப்போ 1 plus sin A cos A minus 1 plus sin A cos A. ஸோ இப்போ plus 1 minus 1 கேன்சல் ஆகிடும். ஸோ 1 plus 1 இங்கே 2 sin A cos A ன்னு வந்துடும். அதுதான் நான் பண்ண required proof. hence it is proved. hence provedன்னு சொல்லி எழுதிடணும். சரிங்களா? ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே ஈஸி தான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா அப்ளை பண்ணி அழகா ஆன்சர் வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் இங்கே யூஸ் பண்ணுறோம். இனி ஒன்றே ஒன்று தெரிஞ்சிருக்கணும். cos square A plus sin square A is equal to 1ங்கிற கான்செப்ட். சரிங்களா? சரி, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? பாருங்க. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா sin A, ஓகே, ஸோ டிவைடட் பை வாட் இட் இஸ் secant A plus tan A minus 1 plus cos A divided by cosecant A plus cot A minus 1 இது equal to 1. ஸோ இது எல்லாத்தையுமே கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால கீழே இருக்கிற சீக்கண்ட்டையும் டேனையும் நான் சைன் காஸாகவே மாற்றிக்கிறேன். சரிங்களா? அப்போ sin A divided by, ஸோ இது என்ன வரும்? 1 by cos A, ஓகே, plus sin A by cos A minus 1. So next, plus cos A divided by 1 by sin A plus cot A cos A by sin A. cot வந்து என்னது? cos A by sin A தானே, minus 1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? காமன் டினாமினேட்டரை மாற்றிடலாமா? அப்போ sin A divided by, இங்கே என்ன இருக்கு? cos இங்கே வருமா? என்னது? எல்லாமே cos A ஆல எழுதணும். இப்போ 1 plus sin A minus cos A whole divided by cos A ன்னு வருமா? plus cos A divided by, இங்கே என்ன ஆகும்? 1 plus cos A minus sin A divided by sin A. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன ஆயிடுச்சு? இங்கே இருக்கிற இது வந்து என்னது? ஃப்ராக்ஷன் டினாமினேட்டரில் இருக்கு. மேலே வந்து இது ரெசிப்ரோக்கல் ஆகுமா? ஸோ டினாமினேட்டர் இருக்கிறது மேலே வந்துச்சுன்னா நியூமரேட்டருக்கு போயிடும் இல்லைங்களா? ஸோ இப்போ நியூமரேட்டர் கொண்டு வந்துடலாமா? இங்கே என்ன வந்துடும்? sin A cos A divided by 1 plus sin A minus cos A plus sin A cos A divided by 1 plus cos A minus sin A. ஓகே, ஸோ இங்கே வந்து sin A cos A ரெண்டுலையுமே காமனாக இருக்கா? ஸோ அது ரெண்டுமே என்ன பண்ணிக்கலாம்? காமனாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கு? 1 divided by, ஸோ இங்கே என்ன சைன் சேஞ்ச் ஆயிருக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஸோ 1 plus sin A minus cos A. ஸோ இது ரெண்டுத்துலையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா, ஸோ இங்கே பாருங்களேன் சைனு. ஸோ சைனுக்கு வந்து இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ் இருக்கு, காஸுக்கு 1 மட்டும்தான் ஒரே சைனில் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ஒரே மாதிரி மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, 1 கரெக்டாக இருந்துச்சு அப்படியே 1 போட்டுக்கலாம். மைனஸ் இங்கே காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ அப்போ இதோட சைன் ரெண்டும் சேஞ்ச் ஆகுமா?
பிளஸ் காஸா இருக்கிறது மைனஸ் காஸா மாறும், மைனஸ் சைனா இருக்கிறது பிளஸ் சைனா மாறும். அப்போ இங்க என்ன வந்துடும், மைனஸ் வெளியே காமனா இருக்கும் போது sin a மைனஸ் காஸ் ஏன்னு வந்துடுமா? எஸ், இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டினாமினேட்டர் காமன் பண்றதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல sin a cos a இன்டூ இங்க என்ன ஆகும், மேல கிராஸ் மல்டிப்ளை ஆகும், 1 மைனஸ் ஆஃப் sin a minus cos a plus 1 plus sin a minus cos a divided by 1 square. இது வந்து எப்படி இருக்கு, a plus b. ஸோ இந்த ஹுல் டேர்மை b ன்னு எடுத்துக்கோங்க. a plus b into a minus b ஃபார்மேட்ல இருக்கா, a இது மைனஸ், இதே தான் இங்கேயும் இருக்கு இல்லையா, இங்கே என்ன sin a minus cos a ஒரு டேர்மா எடுத்துக்கிறேன்னா இங்கேயும் அதே மாதிரி sin a minus cos a தான் இருக்கு. ஸோ a minus b into a plus b இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃபார்மேட்ல வந்துருச்சு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நான் இங்கே எழுதிக்கிறேன், 1 plus sin a cos a into 1 minus sin a cos sin a minus, நடுவில் மைனஸ் மிஸ் பண்ணிட்டேனா, இங்கே மைனஸ் வரும்டா எழுதிக்கோங்க, ரைட் ஹியர். ஸோ இங்கே ஒரு மைனஸ் வரும், அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் காஸ் ஏ. சரியா, டன், க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது எப்படி எழுதிக்கலாம், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாமா, தட் இஸ் ஈக்குவல் டு சைன் a cos a, okay, into இங்க என்ன ஆயிடும், so 1 minus sin a plus cos a plus 1 plus 1 okay, minus plus sin a minus cos a, okay. So the divided by, இது divided by என்னது, இங்க a square, what is a square, 1 square plus இல்ல minus, a square minus b square தானே, yes, minus sin a minus sin b the whole square ன்னு வருமா, sorry, minus cos a the whole square ன்னு வருமா, done, okay. so இதை நம்ம இப்போ simplify பண்ணணும். so இங்க பாருங்க, இது cancel ஆயிடுச்சு, இதுவும் cancel ஆயிடுச்சு, வெறும் 2 மட்டும் தானே இருக்கும் மேல, yes. so இப்போ 2 sin a cos a divided by, so இதை வந்து abbreviate பண்ணி எழுதுங்க, 1 minus of sin square a plus cos square a plus 2 into sin a cos a ன்னு வருமா, அவ்வளவுதான். சரியா, so next stepல என்ன ஆயிடும்னா, so I know that sin square a plus cos square a, அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், a minus b the whole square ஃபார்மேட்ல எழுதுறோம், அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் தானே வரும், எஸ். ஸோ அப்போ a minus b the whole square, a square plus b square minus 2ab அந்த ஃபார்மேட்ல எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். சரிங்களா, ஸோ இப்போ நியூமரேட்டர்ல 2 sin a cos a divided by இங்க என்ன இருக்கும், இந்த பக்கம் எழுதுனா இது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, ஸோ அதனால இந்த சைடா எழுதிக்கலாம். சரிங்க, this is equal to 2 sin a cos a divided by, so என்ன வேல்யூ இங்க வருது, 1 minus 1 minus of minus plus 2 sin a cos a ன்னு வந்துருச்சா, that is equal to plus 1 minus 1 cancel ஆயிடும், இங்க என்ன இருக்கும், 2 sin a cos a divided by, so கீழே என்னவா இருக்கும், 2 sin a cos a இருக்கும். so ரெண்டுமே என்னது, எல்லாமே cancel ஆகி you get the answer as 1. so 1 தான் நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது. so நீங்க என்ன பண்ணிடணும்,
hence proved னு எழுதிரணும் சரிங்களா hence proved so அப்படி போட்டு இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணிடுவீங்க I hope you understood this question so next example solve பண்ணிடலாமா yes so இதுதான் நம்ம இந்த எக்ஸசைஸ்ல பார்க்குற கடைசி எக்ஸாம்பிள் so அதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாம் ஓகேவா so எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல ஒரு 4 to 5 क्वेश्चन சால்வ் பண்ணலாம் பேலன்ஸ் இருக்கிற क्वेश्चन கொஞ்சம் டஃபா இருக்கிற क्वेश्चंस மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சரிங்களா so அதுவும் சால்வ் பண்ணிடலாம் பேலன்ஸ் இருக்கிற क्वेश्चंस எல்லாம் நீங்களே ட்ரை பண்ணுங்க ஓகேவா so ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்ல டவுட் கிளாரிஃபிகேஷன் ஒரு क्वेश्चनல வேணும் அப்படினா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த क्वेश्चंस நம்ம ஒரு ஏதாவது ஒரு ஷார்ட் டவுட் சால்விங் செஷன்ல கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா சோ இங்க என்ன இருக்குன்னா 1 + tan square a divided by so LHS எடுத்து நான் சால்வ் பண்ணி பார்க்கறேன் ஓகேவா so that is equal to so 1 + tan square நம்ம எப்படி எழுதிக்கலாம் secant square a ன்னு எழுதிக்கலாமா divided by so இது என்னது இது வந்து cosecant square ன்னு எழுதிக்கலாமா cosecant square a so இதை இன்னும் simplify பண்ணனும்னா இது என்னது was secant அப்படிங்கிறது 1/cos தானே அப்போ 1/cos square a divided by 1/sin square a ன்னு வருமா so இது இன்னும் further simplify பண்ண என்ன ஆயிடும் sin square a divided by cos square a which is equal to tan square a இது ரொம்ப simplified formல tan square a ன்னு கிடைச்சிருச்சு ஆனா இது இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனுக்கு ஈக்குவல்னு நான் ப்ரூவ் பண்ணனும் சோ அப்ப நான் என்ன பண்றது LHS சால்வ் பண்றேன் எனக்கு ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருச்சு சோ அப்ப இத நீங்க வந்து இப்படியே ஸ்டாப் பண்ணி இத 1 ன்னு வெச்சுக்கலாம் சரியா சோ அதுக்கு அப்புறம் RHS ஐ எடுத்து சால்வ் பண்ணனும் நீங்க சரியா RHS க்கு இதே ஆன்சர் வந்துச்சுனா என்ன அர்த்தம் அது ரெண்டும் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம் அப்படியும் ப்ரூவ் பண்ணலாம் சரியா 1 - tan a divided by 1 - cot a the whole square அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இத சால்வ் பண்ணிக்கலாமா சோ அப்போ 1 - tan a the whole square divided by 1 - cot a the whole square சரிங்களா that is equal to so ஒரு நிமிஷம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா so இந்த ஸ்டெப் இல்லாம wait why erase is not up okay fine so இந்த ஸ்டெப் நீங்க வந்து இக்னோர் பண்ணிடுங்க சோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா சோ இது அப்படியே வெச்சிட்டு எல்லாமே tan ஆ மாத்துங்க நமக்கு tan தானே வேணும் tan square a தானே வரணும் சோ இங்க एक्चुअली இத சால்வ் பண்ணி இதுவும் tan square a க்கு ஈக்குவல் னு ப்ரூவ் பண்ணிட்டேனா LHS RHS ரெண்டுக்குமே ஆன்சர் ஈக்குவலா வந்துச்சு அதனால இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிடலாம் சோ எல்லாமே tan ஆ மாத்துறதுக்காக இங்க cot க்கு ஏன் டினாமினேட்டர்ல இருக்கு இல்லையா அந்த cot நம்ம 1/tan ன்னு எழுதிக்கலாம் இல்லையா சோ 1/tan a ன்னு நான் இங்க எழுதிக்கிறேன் சரியா சோ எழுதிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் இங்க ஹோல் ஸ்கொயர் னு போட்டுக்கிறேன் சரிங்களா சோ அடுத்த ஸ்டெப்ல இங்க என்ன பண்றேன் அப்படினா 1 - tan a divided by சோ இங்க வந்து tan a - 1 divided by tan a ன்னு வரும் இல்லையா the whole square சரிங்களா சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணிட்டேன் அப்படினா இந்த 1 - tan a divided by so இங்க இருந்து மைனஸ் காமனா எடுத்துட்டேன் அப்படினா இங்க என்ன வரும் 1 - tan a so கீழ டிவிஷன்ல இருந்தது மேலே வரும்போது tan a மல்டிப்ளிகேஷன் ஆயிடும் so இது எல்லாமே என்னது ஹோல் ஸ்கொயர் குள்ள வந்துடும் சோ அப்போ இதுவும் கேன்சல் ஆகும் சோ அப்ப வெறும் இங்க என்ன மட்டும் இருக்கும் -tan a the whole square னு வரும் சோ இத பண்ணும்போது என்ன வந்துருச்சு tan square a ஏனா minus into minus plus so இது வந்து 2 so from 1 and 2 நம்ம என்ன சொல்லிடலாம் from 1 and 2 LHS is equal to RHS னு சொல்லிடலாமா அதுதானே என்னது 1 + tan square a divided by 1 + cot square a is equal to 1 - tan a divided by 1 - cot a the whole square so hence proved னு எழுதிடணும் ஓகேவா சோ இப்படி தான் சால்வ் பண்ணனும் சோ ஒரு வேளையா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லா டிஃபரண்ட் மெத்தட்ஸும் சால்வ் பண்ணி ஒரு 15 क्वेश्चंस சாலிடா நம்ம முடிச்சிட்டோம் ஓகேவா சோ இப்போ நம்ம எக்ஸசைஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸை பார்த்துக்கலாம் ஓகே சோ இப்போ நம்ம எக்ஸசைஸ்ல இருக்கிற third ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம் சோ இதுல நான் டிஃபரண்டா இருக்கிற क्वेश्चंस மட்டும் தான் கண்ணா சீரியஸா எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ நீங்க என்ன பண்ணனும் அப்படினா
ஸோ ஒன்ஸ் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் இருக்கிற பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக நான் ஃபீல் பண்ண கொஸ்டின்ஸ் ஐ டுக். சரியா? ஸோ இது சால்வ் பண்ணாவே போதுமான அளவுக்கு உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் மற்ற எல்லா கொஸ்டின்ஸுமே ட்ரை பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இங்கே பாருங்களேன், எல்ஹெச்எஸ் நான் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வெறுமன சீக்கன்ட் 6 தீட்டான் தான் இருக்கு. சரியா? ஸோ இப்போ நான் இது எப்படி எழுதலாம்னா, சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டாக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ அதனால இதை வந்து சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டா டு த பவர் 3ன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ 3 2 தானே 6. ஸோ அப்போ சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா என்னது? 1 + tan ஸ்கொயர் தீட்டாவா? ஸோ எனக்குமே இங்கே tan வேணும் இல்லையா? ஸோ அப்போ 1 + tan ஸ்கொயர் தீட்டா இல்லையா டு த பவர் 3. ஸோ அப்போ a + b the whole cube ஃபார்முலா நமக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ which is equal to a³ plus b³ plus 3 into a² b plus 3 into b² a வரும் இல்லையா? இல்லை ab² இப்படி போட்டுக்கலாம். சரிங்களா? அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த ஐடியாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ 1³ 1 plus a to the power tan square theta the whole cube plus 3 into what it is? இங்கே நமக்கு tan square theta secant square theta வரணும். ஃபைன். சரி, ஓகே. இங்கே என்ன வரும்? 3 into tan square theta plus 3 into a வந்து 1 தான். ஸோ இது tan to the power 4 தீட்டான்னு வரும். சரிங்களா? ஃபைன், ஓகே. ஸோ இதை வந்து 1 + எனக்கு 1ம் இங்கே tan to the power 6 தீட்டா கிடச்சிருச்சு. ஸோ இங்கே நமக்கு வேணுங்கிற 1ம் tan to the power 6 தீட்டாவும் கிடச்சிருச்சு. இப்போ இதை வர வைக்க தான் நான் ட்ரை பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ இங்கேருந்து நான் 3யை காமனாக எடுத்துக்கிறேன். tan ஸ்கொயர் தீட்டா 3 tan ஸ்கொயர் தீட்டாவை காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது? 1 + tan ஸ்கொயர் தீட்டா இருக்கா? ஸோ 1 + tan ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னது? சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அதுதான் என்னோட ரெக்வயர்ட் ப்ரூஃபா கிடைச்சிருச்சா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப கிளியராகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் இப்படி சால்வ் பண்ணியாச்சு. ஸோ யூ கெட் ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி எழுதிடணும். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்துடலாமா? செகண்ட் ஒன். ஸோ அதுவுமே வந்து வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்துடலாமா? இங்கே என்ன இருக்கு? சைன் தீட்டா பிளஸ் secant theta the whole square plus cos theta, இதுதான் வந்து என்னோட LHS, cos theta plus cosecant theta the whole square. சரியா? ஸோ அப்போ இதுதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ வந்து a plus b the whole square ஃபார்முலாவில் sin square theta plus secant square theta plus 2 into sin theta cos theta இல்லையா? sin theta secant theta இல்லையா? எஸ். அதே மாதிரி plus cos square theta plus cosecant square theta plus 2 into cos theta cosecant theta வா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, sin ஸ்கொயரையும் cos ஸ்கொயரையும் பக்கத்தில் எழுதி that is equal to 1ன்னு போட்டுக்கலாமா? இப்போ sin square theta plus cos square theta ஓட வேல்யூ என்னது? 1. ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கு? secant square theta. இப்போ ஆக்சுவலி நமக்கு இங்கே என்ன வந்திருக்கும்? secant square theta plus cosecant square theta the whole square நமக்கு வேணும் இல்லையா? ஸோ அப்போ சீக்கண்ட் அண்ட் கொசிக்கண்ட் வந்து இருக்கட்டும். ஸோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டாவையும் பிளஸ் கொசிக்கண்ட் ஸ்கொயர் தீட்டாவையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? பக்கத்துல எழுதிக்கிறேன். இப்போ பேலன்ஸ் இதுவும் இருக்குமா? ஸோ அதுல இருந்து பிளஸ் 2 சைன் ஸ்கொயர் சைன் தீட்டா சீக்கண்ட் தீட்டாவையும் பின்ன வேற என்னது? பிளஸ் 2 காஸ் தீட்டா கொசிக்கண்ட் தீட்டாவையும் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதை தான் நான் இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ 1 + secant square theta plus cosecant square theta plus 2 into sin theta into secant theta நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1/cos theta எழுதிக்கலாம் இல்லையா? plus 2 into 2 நான் வெளியே காமனாக எடுத்துட்டேன். ஸோ cos theta into இங்கே நான் என்ன எழுதிக்கிறேன்? 1 by what sin theta எழுதிக்கலாமா? டன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் இங்கே எழுதுறேன். Where's the pen? Yes.
நம்ம இங்க எழுதலாம். ஸோ என்னது இங்க, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 into இங்க என்ன வரும், sin theta by cos theta. So sin theta by cos theta plus cos theta by sin theta. So next step la இதை simplify பண்ணலாமா? So which is equal to 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 into, so இங்க எடுத்தோம்னா sin square theta common denominator பண்ற, sin square theta plus cos square theta divided by cos theta sin theta வா? Yes, பக்கா. So இதோட value 1 now. So which is equal to 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 into, so இதோட value 1 தானே. So 1 divided by sin theta 1 by cos theta. சரியாமா? Yes. So இப்போ 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 into cosecant square theta, இது வந்து என்னது, secant square theta, secant theta. இது எப்படி இருக்கு பாருங்க, இது இந்த மூணு டேர்மும் a plus b the whole square ஃபார்முலா மாதிரி இருக்கா? யா, secant square theta plus cosecant square theta plus 2 into cosecant theta secant theta இல்லையா? So a plus b the whole square ஃபார்மட்ல இது எழுதிக்கலாமா இல்லையா? 1 plus secant theta plus cosecant theta the whole square ஃபார்மட்ல இருக்கு. Yeah, we got the result. So hence it is proved. Hence proved. So இப்படிதான் இந்த question solve பண்ணுவீங்க. ஓகேவா? So next question solve பண்ணிடலாமா? Yes. So next sixth one. So prove that this is equal to 0 நம்ம prove பண்ணணும். சரியா? So இங்க இந்த expression வந்து equal to 0 னு prove பண்றனால இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், simplify பண்ணாவே போதும். ஓகே? So பெருசா think பண்ண வேண்டாம், just simplify பண்ணுங்க, you will get the answer. Okay? So நம்ம இந்த question solve பண்ணிடலாம். sixth one. So என்ன கொடுத்திருக்காங்கன்னா first questionல, yeah, so it is sin a minus sin b. Okay, so divided by LHS மட்டும் எடுத்து solve பண்ணுங்க. Okay, so plus cos b plus cos a minus cos b divided by sin a plus sin b. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், denominator common பண்றதுக்காக இங்க cross multiply பண்றோம். So என்ன ஆயிடும் அப்படிங்கிற பட்சத்துல sin a minus sin b into sin a plus sin b னு வருமா? So plus cos a minus cos b into cos a plus cos b னு வருமா? So whole divided by என்ன வந்துரும், cos a plus cos b into sin a plus sin b னு வந்துருமா, plus sin b னு வந்துருமா? Yes. So this is equal. So இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, so இது வந்து என்னது, a minus b a plus b ஃபார்மட்ல இருக்கா? So அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், a square minus b square ஃபார்மட்ல எழுதிக்கலாமா? So sin square a minus sin square b plus cos square a, அதே மாதிரி தான் இங்கேயும் cos square a minus cos square b. So divided by இங்க என்ன ஆயிடுச்சு, cos a plus இதை நீங்க மல்டிப்ளை பண்ண வேண்டாம்னா இந்த டினாமினேட்டர் அப்படியே இருக்கட்டும். சரியா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த இதுல வந்து பெருசா எதுவும் சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ப்ராடக்ட்ல இந்த ஃபேக்டரைஸ் பண்ற மாதிரி கீழே ப்ராடக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை வந்து உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க என்ன, a இருக்கிற டேர்ம்ஸ்ல ஒரு பக்கம் கொண்டு வரலாமா? sin square a plus cos square a. ஸோ இங்க ரெண்டு பக்கமே sin square b minus sin square b minus cos square b. மைனஸை காமன் எடுத்தா sin square b plus cos square b னு கிடைக்குமா? divided by, ஸோ நமக்கு இங்க என்ன வந்துரும், cos a plus cos b into sin a plus sin b னு வந்துருமா? ஸோ இதோட வேல்யூ 1 தானே. ஸோ sin square a plus cos square a, sin square a plus cos square a, sin square theta plus cos square theta 1 தானே. 1 minus 1 divided by cos a plus cos b into denominator என்ன வேணாலும் இருந்துட்டு போடுது, numerator 0 தானே.
ஸோ நியூமரேட்டர் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா டினாமினேட்டர் ஜீரோவா இருக்கக்கூடாது. நியூமரேட்டர் ஜீரோவா இருந்து டினாமினேட்டர் நான் ஈக்குவல் டு ஜீரோனா the value is equal to ஜீரோ தான். ஸோ hence it is proved. 1 minus 1 0 தானே, நியூமரேட்டர் ஜீரோ ஆச்சு, டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இது என்ன ஆயிடுச்சு, hence it is proved. this is equal to 0, hence proved. ஓகே, ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை ப்ரூவ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? எஸ். ஸோ இந்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லை நம்ம, இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்றது. sin cube, எஸ், sin cube a plus cos cube a divided by sin a cos a. ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் இன்னுமே ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு இது ரெண்டு தனித்தனியாக வந்து கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா a cube plus b cube ஃபார்முலா ஞாபகம் இருக்கிறவங்க டக்கு டக்குன்னு எழுதிருங்க. இப்போவே நோட் எடுத்து நான் மேம் சொல்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பாஸ் பண்ணிட்டு எழுதுங்க பார்ப்போம். எஸ், எழுதிட்டு செக் பண்ணுங்க. a square plus a square minus ab plus b square இங்க கரெக்ட், வெரி குட். ஸோ எல்லாம் கரெக்டாக எழுதினவங்களுக்கும் வெரி குட். a cube minus b cube அப்படி எழுதிருங்க பார்ப்போம். a minus b, a square plus ab plus b square. எஸ், ஃபார்முலா யூஸ் பண்ணிடுவோமா இங்க? எஸ், sin a plus cos a into sin square a, நான் அந்த b ஸ்கொயரை முன்னாடி எழுதிக்கிறேன், பிளஸ் cos ஸ்கொயர் a மைனஸ் sin a cos a வருமா? வெரி குட். டிவைடட் பை இங்க என்ன வந்துருச்சு, sin a பிளஸ் cos a. ஸோ அப்போ ரெண்டுமே என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ இங்க நமக்கு என்ன தெரியும், sin ஸ்கொயர் a பிளஸ் cos ஸ்கொயர் a வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ இங்க என்ன வரும், 1 மைனஸ் sin a cos a மட்டும் நிற்கும் இல்லையா? ஸோ அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க, sin cube a minus cos cube a divided by sin a minus cos a, that is equal to இங்க என்ன ஆயிடும். ஸோ அதே மாதிரி cube ஃபார்முலா நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம், sin cube minus cos cubeக்கு. அப்போ sin a minus cos a into sin square a plus cos square a plus sin a cos a வருமா? divided by sin a cos a வருமா? sin a minus cos a வருமா? ஸோ அப்போ இது ரெண்டுமே என்ன ஆயிடும்டாக்கண்ணா, கேன்சல் ஆயிடும். வெறுமனே இது மட்டும் இருக்குமா? ஸோ இதோட வேல்யூ நமக்கு 1 ஆல்ரெடி தெரியும்ல. ஸோ அப்போ என்ன வரும், 1 பிளஸ் sin a cos a வந்துடுமா? ஃபைன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது 1 2. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும் தானே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதுவும் இதையும் ப்ளஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ண போகிறோம், சரி அப்போ sin cube a ப்ளஸ் cos cube a டிவைடட் பை sin, இங்கே ப்ளஸ் இருக்குடா நான் மறந்து இங்கே போட்டுக்கோங்க, sin a ப்ளஸ் cos a, இங்கே ப்ளஸ் sin cube a minus cos cube a divided by sin a minus cos a இல்லையா? that is equal to என்ன வந்துருச்சு, 1 minus sin a cos a plus 1 minus 1 plus sin a cos a வருமா? ஸோ அப்போ sin a cos a sin a plus sin a cos a minus sin a cos a கேன்சல் ஆயிடும். 1 plus 1 2, hence proved. சரிங்களா? ஸோ எவ்வளோ சிம்பிள் பாருங்க, ஃபார்முலா டைரக்டாக அப்ளை பண்ணணும், அழகாக ஆன்சர் வந்துருச்சு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம விடவே கூடாது. சரியா? ஸோ இது ரொம்ப கஷ்டம், இந்த சாப்டர் வேண்டாம் நிறையா பேர் சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லைடா, இது உண்மையாக நீ ஒன்ஸ் எடுத்து நீ சால்வ் பண்ணி பார்த்தா இது எவ்வளோ ஈஸின்னு தெரியும். ஸோ நீ மற்ற சப்ஜெக்ட் மற்ற கான்செப்ட்ஸ்க்கு கொடுக்குற மென்சுரேஷனுக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸை நீங்கள் எல்லாமே இந்த சாப்டர், அதாவது கோஆர்டினேட் ஜியோமெட்ரி மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பீங்க இல்லையா? ஸோ ட்ரிக்னாமெட்ரி மோஸ்ட்டாக யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க மாட்டாங்க, மேபி கஷ்டம்னு ஃபீல் பண்ணிட்டு. நீங்கள் சால்வ் பண்ணும் போது உங்களுக்கு தெரியும் அந்த இந்த சாப்டர் எவ்வளோ ஈஸின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? எஸ். ஸோ இது பாருங்க, ஸோ இங்கே எம்முக்கு வேல்யூ கொடுத்துருக்கானா? ஸோ வாட் இஸ் எம் ஸ்கொயர்? m square is going to be cos square alpha divided by cos square beta. So அப்போ என்ன n square அப்படிங்கிறது என்னவா இருந்திருக்கும், cos square gamma square alpha divided by
sin square beta. Fine. ஸோ அது ரெண்டுத்தையும் இங்கே இந்த எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம் நம்ம. அதை வச்சு இது ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணணும். எல்ஹெச்எஸ் என்னது? cos square alpha by cos square. Let me write that. ஃபர்ஸ்ட் அதை எழுதிட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் சரிங்களா? சரி, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துருக்கிறத எழுதுங்க. m square plus n square into cos square beta is equal to n square. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? n square ப்ரூவ் பண்ணணும். ஸோ நான் வந்து அதை n square எழுத வேண்டிய அவசியம் இல்லை, அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா? ஃபைன். this is equal to என்ன பண்ணிக்கலாம்னா இதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. cos square alpha divided by cos square beta plus cos square alpha divided by sin square beta whole எல்லாமே into என்ன வரும்? cos square beta சரிங்களா? நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா which is equal to cos square alpha sin square beta plus cos square alpha இங்க என்ன வரும்? cos square beta divided by so denominator common பண்ணியாச்சு. so cos square beta sin square beta so cross multiply பண்ணி எழுதியாச்சு. இப்போ இன்டூல இங்க இருக்கிறது எப்படி ஆகும்? கேன்சல் ஆகும். மேம் நடுவில் ப்ளஸ் இருக்கே எப்படி மேம் கேன்சல் ஆகும்னால யோசிக்க கூடாது சரியா? ஸோ இது இங்கே ப்ராடக்ட்ல தானே இருக்கு. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். வெயிட் பண்ணுங்க, அதுக்கு சைனையும் தெரியாம அடிச்சிட்டேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் erase பண்ணிடுவோம். மேம் எப்படி மேம் சைன் அடிச்சிட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க இல்லையா? ஜஸ்ட் பீட்டா இதையும் கேன்சல் பண்ணியாச்சு. இந்த பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்க sin square beta இருக்கும் சரிங்களா? ஸோ இங்கே நம்ம n square தானே ப்ரூவ் பண்ணோம். அந்த n square sin square beta இருக்கு. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. இப்போ இந்த cos square இதை வந்து வெளியே காமனாக எடுத்துக்கணும். cos square alpha வந்து காமனாக இருக்கா? ஸோ cos square alpha by sin square beta வெளியே எடுத்தாச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கும்? உள்ள பேலன்ஸு sin square beta plus cos square beta மட்டும் தானே இருக்கும். sin square beta plus cos square beta ஓட வேல்யூ என்னது? 1 தானே. ஸோ அப்போ cos square alpha by sin square beta ஸோ அதுதான் என்னது? n square. ஸோ hence proved சரிங்களா? இவ்வளோ சிம்பிள் பாருங்க. இப்படிதான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாமா? நெக்ஸ்ட் 10th ஒன். ஸோ இதுதான் நம்ம இந்த எக்ஸசைஸ்ல பார்க்குற லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இது ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ட்ரிக்னாமெட்ரியில எக்ஸசைஸ் 6.1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்க உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்க ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காண்டா. ஸோ என்னது? cos theta divided by 1 plus what sin theta is equal to 1 by a னு கொடுத்துருக்கானா? நம்ம இங்க என்ன ப்ரூவ் பண்ணணும்? a square minus 1 divided by a square plus 1 is equal to sin theta அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரியா? ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்றது? ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு லாஜிக் தான் நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க ஒரு சின்ன லாஜிக் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க a வேணும், a ஸ்கொயர் மைனஸ் 1 அது வந்து கண்டுபிடிக்கணும் சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து a என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. a கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? இது வந்து ரெசிப்ரோக்கல், இது அந்த பக்கம் போகும், இது இந்த பக்கம் வரும் இல்லையா? ஸோ அப்போ a is equal to எப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க? 1 plus sin theta divided by cos theta னு வருமா? ஸோ இப்போ நம்ம இதை தான் ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ a ஸ்கொயர் is equal to என்னாகும்? 1 plus sin theta the whole square divided by cos square theta னு வருமா? yes, cos square theta. ஸோ இங்க என்ன பண்ணிக்கலாம்னா a plus b the whole square ஃபார்முலால எழுதுனா இங்க என்ன வரும்? 1 plus sin square theta plus 2 sin theta னு வருமா? divided by cos square theta சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a square minus 1 கண்டுபிடிக்கணுமா? ஸோ அப்போ a square கண்டுபிடிச்சு a square minus 1 a square plus 1 கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க 1 plus sin square theta okay plus 2 into sin theta divided by cos square theta okay minus 1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது இங்க பக்கம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்? 1 plus sin square theta plus 2 sin theta minus cos square theta divided by cos square theta சரியாடா? ஸோ இப்படி வந்துருச்சு நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸோ இப்போ
இங்க நமக்கு என்ன இருக்குன்னா இந்த 1ஐயும் இந்த cos square தீட்டாவையும் நம்ம சேர்த்துறோம் சரிங்களா. ஸோ அப்போ sin square theta plus 2 sin theta ஓகே plus 1 minus cos square theta. 1 minus cos square theta sin square theta நமக்கு தெரியும்ல. எஸ் நமக்கு தெரியும். ஸோ 1 plus sin square theta is equal to 1 minus cos square theta இல்லையா. ஸோ இந்த ஐடென்டிட்டி நமக்கு தெரியும்ல. ஸோ இதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும் sin square theta plus 2 sin theta plus sin square theta divided by cos square theta. ஸோ இங்கே என்ன வந்துடும் 2 sin square theta plus 2 sin theta divided by yes cos theta cos square theta சரிங்களா. ஸோ இங்கே 2 காமனாக எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம், இல்லை இப்படியே விட்டுருனாலும் விட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ இதை என்ன சிம்பிளிஃபை பண்ண வேணாம். ஸோ ஜஸ்ட் லீவ் இட் ஆஸ் இட் இஸ் சரிங்களா. ஃபைன். இப்படியே விட்டுக்கலாமா இல்லை சால்வ் பண்ணால் பெட்டராக இருக்குமா? ஸோ ஒன்ஸ் நம்ம இப்படி விட்டு பார்ப்போம். let it be சரியா. ஸோ இப்போ நம்ம a ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைன். ஸோ இப்போ நம்ம a ஸ்கொயர் ப்ளஸ் 1 சால்வ் பண்ணிடலாமா. ஸோ ஆல்ரெடி a ஸ்கொயருக்கு வேல்யூ தெரியும் இல்லையா. 1 ப்ளஸ் sin square theta plus 2 sin theta divided by cos square theta plus 1 வரப்போகுது இங்கே. ஸோ ப்ளஸ் 1 வரனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே எஸ் 1 plus sin square theta plus 2 sin theta plus cos square theta divided by cos square theta வருமா. எஸ் ஃபைன். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் சால்வ் பண்ண போகிறோம். தட்ஸ் இட் சரிங்களா. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா which is equal to என்ன எதுக்கு வரும் 1 plus sin square theta plus cos square theta ஓட வேல்யூ இங்கே என்னது 1 தானே. எஸ் plus 2 sin theta divided by cos square theta which is equal to 1 plus 1 2 2 plus 2 sin theta divided by cos square theta சரியாமா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிக்கலாமா. ஸோ இது வந்து 2 இது வந்து 1 எடுத்துட்டு ஸோ இது ரெண்டுத்தையுமே டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஏன் டிவைட் பண்ணுறோன்னா இது a ஸ்கொயர் ப்ளஸ் 1 நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது a ஸ்கொயர் minus 1 divided by a square plus 1 is equal to இங்கே என்ன பண்ண போகிறோம் 2 sin square theta plus 2 sin theta divided by cos square theta whole divided by இங்கே என்ன வரும் 2 plus 2 sin theta divided by cos square theta சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு ஸ்பேஸ் இல்லாதனால நான் இந்த இடத்த மட்டும் இரேஸ் பண்ணிக்கிறேன்டா கண்ணா சரிங்களா. இதை இரேஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே கண்டினியூ பண்ணுறேன். let me erase everything. இந்த பக்கம் இருக்கிறது மட்டும் erase பண்ணிக்கலாம். okay fine done. okay ஓகே சரிடாமா. இங்கே என்ன வந்துருச்சு a ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 1. நல்லா பாருங்க இந்த டினாமினேட்டரில் பென் எங்கே போச்சு பென் பாயிண்ட் வெயிட் அ மினிட் எஸ் டன். ஸோ இந்த இடத்துல பாருங்க டினாமினேட்டர் காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கா. ஸோ அது எனிஹவ் கேன்சல் ஆக தான் போகுது. ஸோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் எழுதலாமா. 2 காமனாக எடுத்துருங்க. இங்கே என்ன வரும் sin square theta plus sin theta divided by 2 into yes 1 plus sin theta ன்னு வருமா. done. 2 cancel ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நியூமரேட்டர்ல இருந்து sin theta காமன் எடுத்துடலாமா. ஸோ அப்போ என்ன வரும் 1 plus sin theta இங்கே divided by ஸோ அதாவது sin theta plus 1 வரும். அதை 1 plus sin theta எழுதிக்கலாம் சரிங்களா.
ஸோ ஒன்றும் இல்லைடா, இங்கே சைன் தீட்டாவை காமனாக எடுக்குது இதுலேயும். ஸோ வெளியே காமனாக எடுத்தால் சைன் தீட்டா ப்ளஸ் ஒன்னு தான் வரும். அதை நான் 1 + sin தீட்டான்னு எழுதிக்கலாம்ல. ஏன்னா எனக்கு டினாமினேட்டரில் 1 + sin தீட்டான்னு இருக்கு இல்லையா. ஸோ அது ரெண்டுமே கேன்சல் ஆகிடுன்னு ஒரே ஸ்டெப்பில் போட்டுட்டு இது சைன் தீட்டா. ஸோ ஹென்ஸ் எனக்கு என்ன கிடச்சிருச்சு, a² - 1 டிவைடட் பை a² + 1 = sin தீட்டான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டேன். ஹென்ஸ் ப்ரூவ். ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ ஒரு கொஸ்டினை ஒரு மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும்னு இல்லை, நிறையா மெத்தடில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லைடா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும், இல்லை ஃபுல் மார்க் இந்த ட்ரிக்னாமெட்ரியில் வாங்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் பண்ணணும், ப்ராக்டிஸ். சரியா? கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனிஷியலி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் மேபி ஆகலாம், சில பேர் ரொம்ப ஈஸியாக ஃபன்னாகவும் போடலாம். ஆனால் உண்மையாகவே இது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. சரியா? ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கீப் சால்விங். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளாஸோட மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு என்ன சாப்டர் எடுக்கலாம் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய் கண்ணா, டாடா, see you all in the next class. Bye bye.